வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு எடுத்துக்காட்டு 8 மற்றும் 9 பார்க்க போகிறோம். ஸோ இதோட முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 6, 7 பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1லிருந்து 5 வரையும் பார்த்தோம். இது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ரெகுலராக தினமும் எடுத்துக்காட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயிற்சி கணக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 199 நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ளே இன்ட்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். எடுத்துக்காட்டு 8 என்னென்னா வந்துட்டு பின்வரும் விவரங்களிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சந்தா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் லாப நோக்கற்ற அமைப்புகளில். ஸோ சந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் ஒருத்தர் கொடுத்துருவாங்க. ஒன்று நடப்பு, இன்னொன்று முந்தைய, அதுக்கப்புறம் இன்னொன்று வருகிற அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். முன்கூட்டி பெற்றது, எதிர்வரும் ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2016-17 நடப்பு ஆண்டு, 2015-16 முந்தைய ஆண்டு, 2017-18 எதிர்வரும் ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம சந்தாவை எங்கே தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா செலவு மற்றும் வருமான கணக்குகளை மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம். அதுவும் நடப்பாண்டுக்குரியதை மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அப்போது முந்தைய ஆண்டு எதிர்வரும் ஆண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சு தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2016-17 ஆண்டின் பெற வேண்டிய சந்தா 2400, அதாவது 2016-17 பெற வேண்டிய சந்தா. அப்போ இது என்னது, நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் 2400 இருக்குது. தென் 2016-17 ஆண்டுக்கான சந்தா 2015-16 ஆண்டில் பெற்றது. அதாவது எனக்கு நடப்பாண்டோட நான் முந்தைய ஆண்டே வாங்கின ஒரு 1000 ரூபா எனக்கு இருக்குது. ஸோ எப்படி இப்போ நம்ம சம் போடுறதுன்னு பார்க்கலாம். சந்தா பெற்றது அப்படிங்கிறதுல நடப்பாண்டு மட்டும்தான் எடுத்துக்கணும், முந்தைய ஆண்டு எதிர்வரும் ஆண்டு எடுக்கக்கூடாது. அதில் பெற வேண்டிய சந்தா இப்போ எவ்வளோ இருக்குது, 2400 இருக்குது. தென் நடப்பாண்டில் நான் பெற வேண்டியதை முந்தைய ஆண்டே நான் வாங்கிட்டேங்கிறதையும் கூட்டிக்கணும், அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். இஃப் இன்கேஸ் கொஷினில் வந்துட்டு முந்தைய ஆண்டோட பெற வேண்டிய சந்தா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நடப்பாண்டில் அதை கழிச்சிடணும். ஆனால் நடப்பாண்டில் அது போடவே கூடாது, அதை எடுத்துக்கவே கூடாது. நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த சம். ஸோ சந்தா அப்படிங்கிறது செலவு மற்றும் வருமான கணக்குகளை மட்டும்தான் வரும். அதுவும் நம்ம நடப்பு போடுறது மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தா எடுத்துக்காட்டு 9. எடுத்துக்காட்டு 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க. பெறுதல் மற்றும் செலுத்துதலில் சந்தா 2017, 18, 18, 19, 20, 19, 20ன்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 18, 19 அப்படிங்கிறத நடப்பாண்டு, 17, 18 முந்தைய ஆண்டு, 19, 20 எதிர்வரும் ஆண்டுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இச்சங்கத்தின் 300 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக 200 செலுத்துகிறார். அப்போ 300 பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ 300 பேர் ஒவ்வொரு வருஷமும் 200 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வரும், அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாரு. அப்போ 60,000 ரூபா உங்களுக்கு வரும். ஸோ அப்போ 300 × 200 60,000. பட் எனக்கு நடப்பாண்டில் எவ்வளோ தொகை எனக்கு வந்திருக்கு, 48,000 ரூபா எனக்கு வந்திருக்கு. அப்போ 60,000ல் 48 கழிச்சோம் அப்படின்னா எனக்கு 12,000 ரூபா நடப்பாண்டோட பெற வேண்டிய சந்தா. சரிங்களா? எனக்கு மொத்தம் 60,000 ரூபா வரணும், பட் 48,000 தான் வந்திருக்கு. கழிச்சோம் அப்படின்னா 12,000 ரூபா எனக்கு பெற வேண்டிய சந்தா. சரிங்களா? அதனால பெற வேண்டிய சந்தாவை என்ன பண்ணணும், நடப்பாண்டோட பெற வேண்டிய சந்தாவை சந்தா கூட என்ன பண்ணணும், கூட்டணும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. தென் இன்னும் பெற வேண்டிய 2017-18 ஆண்டுக்கான சந்தா 1000. நான் சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி சம்பளியே முந்தைய வருடத்தோட பெற வேண்டிய சந்தா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது. அதை எங்கே தான் எழுதணும், இருப்புநிலை குறிப்பில் சொத்து பக்கம் எழுதிடணும். சரிங்களா? நம்ம செலவு மற்றும் வருமான கணக்கில் நடப்பாண்டோட மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ அப்போது சொத்து பக்கத்தில் பெற வேண்டிய சந்தா நம்ம நடப்பாண்டோட 12,000 ரூபாயும் முந்தைய ஆண்டோட 1000 ரூபாயும் போட்டுக்கலாம். முன்கூட்டி பெற்றது, அதாவது எதிர்வரும் ஆண்டோடது இப்போயே நம்ம வாங்கினால அந்த 3,000 ரூபாயை பொறுப்பு பக்கம் போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. சந்தா அப்படிங்கிறது செலவு மற்றும் வருமான கணக்கில் தான் வரும். நடப்பாண்டோடது மட்டும்தான் எழுதுவோம். நடப்பாண்டோடையே பெற வேண்டிய சந்தா இருந்துச்சுன்னா கூட்டிக்குவோம். முந்தைய ஆண்டோடதெல்லாம் இருந்துச்சு என்ன பண்ணுவோம், அது ஒன்றும் பண்ண மாட்டோம், சொத்து பக்கம் நம்ம போட்டுக்குவோம். அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் நடப்பாண்டு அமௌண்ட்டில் முந்தைய ஆண்டோடதும் எதிர்வரும் ஆண்டோடதும் இன்க்ளூட் ஆகி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம கழிப்போம். அது வந்து நமக்கு அடுத்த சம்மில் இருக்குது. அந்த சம் நான் நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.